ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஆர்கே வசந்தி கிரியேட்டர்ஸ்லேருந்து அனந்தலட்சுமி பேசுகிறேன். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது தேன் மிட்டாய் அப்படின்னு பார்க்கலான் இருக்கோம். தேன் மிட்டாய்க்கு வந்து இதில் 1 டம்ளர் புழுங்கல் அரிசி, இட்லி அரிசி போட்டுருக்கேன். 1 டம்ளர் 5 மணி நேரம் ஊற வச்சுட்டுருக்கேன். அதே மாதிரி அதில் வந்து 1/4 டம்ளர் வந்து உளுத்தம்பருப்பு எடுத்து ஊற போட்டுருக்கேன். இது ரெண்டுமே 5 மணி நேரம் ஊறி இருக்குது. இப்போ அதை அரைச்சி வந்துட்டு எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து இந்த 1 டம்ளர் சர்க்கரை போட்டுருக்கேன். அதே டம்ளரால் 1 டம்ளர் சர்க்கரை போட்டுருக்கேன். இதை மாதிரி அரைச்சிட்டு வரலாம், வந்துட்டு காட்டுறேன். முதல்ல உளுத்தம்பருப்பு அரைச்சிக்கலாம், அப்புறமா கொஞ்சம் அரைச்சாட்டு அதுக்கப்புறமா அரிசி போட்டு அரைச்சிட்டு வரலாம். இதோ பாருங்கள், அரைச்சிட்டு வந்துட்டோம். இதில் போட்டுக்குவோம். இட்லி மாவு மாதிரி நல்லா அரைச்சிக்கணும், கெட்டியாக ஓரளவுக்கு. இதை அப்படி எடுத்து இப்படி விட்டு அப்படி ஒரு விட்டு கரெக்டாக விடணும். ரவுண்டாக அப்படியே விடுற மாதிரி வட்டமாக. அது ஓரளவு கெட்டியாக தான் நல்லாயிருக்கும். ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் அதில். இதில் கொஞ்சம் ஒரு சிட்டிகை கொஞ்சம் போட்டுனா போதும். ஃபுட் கலர், கேசரி கலர் போட்டுக்கிறேன். கால் ஸ்பூனுக்கு கம்மியாக. இதை நல்லா கலந்துட்டுருவோம். உப்பு, அந்த ஃபுட் கலர் நல்லா அப்படி அடித்து கலந்துட்டுருவோம். இதை ஒரு 10 நிமிஷம் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருவோம், கொஞ்சம் ஊறட்டும். 10 நிமிஷம். நம்ம சின்ன வயசு சாப்பிட்ருப்போம் இல்லையா, தேன் மிட்டாய்னு பேக்கெட்லாம் விற்கும், 10 மிட்டாய் அப்படிலாம் விற்கும். அந்த மாதிரி வாங்கி சாப்பிட்ருக்கோம். அந்த மிட்டாய் தான் பண்ண போகிறோம். சின்ன பசங்களுக்கு, பெரியவங்களும் சாப்பிட்லாம். ஒரு 10 நிமிஷம் அது ஊறட்டும். இதில் 1 டம்ளர் சர்க்கரை போட்டுருக்கோம். இதில் 1/4 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். இது ரெண்டா உங்களுக்கு பாகு வரணும்னு இல்லை, அதான் அரை கம்பி வரும் இல்லையா, பிஸ்கு மாதிரி. இப்படி தொட்டால் பிசுன்னு அரை கம்பி இப்படி சும்மா அப்படி வர்ற மாதிரி, அந்த மாதிரி வந்தால் போகும். அந்த மாதிரி வந்துன்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை எடுத்து லெமன் புழிஞ்சுட்டுருவோம். கிறிஸ்டலைஸ்டு ஆகாது இருக்கிறதுக்கு, சர்க்கரை வந்து கிறிஸ்டலைஸ்டு ஆகாது இருக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து கிறிஸ்டலைஸ் ஆகாதுக்கிறது வந்து லெமன் புழிஞ்சுட்டுருவோம். நல்லா சர்க்கரை கரையட்டும்.
இன்னும் கொஞ்சம் இருக்கட்டும். சும்மா ஒரு கம்பி பதம் எடுக்கும்போது அரை கம்பி பதம் வரும் இல்லையா, அந்த மாதிரி வந்தால் போதும். ரொம்ப பாகெல்லாம் வேண்டாம். ஒரு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு 2 சொட்டு சும்மா லெமன், அவ்வளோதான். இது சர்க்கரை நமக்கு கட்டி தட்டாத இருக்கும், அப்படியே பாகு. இதை எடுத்து கீழே வச்சுருவோம். எண்ணெய் வைக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். இதை பாருங்க, இப்படி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இதில் விடலாம். திருப்பி போட்டு 2 பக்கம் வேகட்டும். இதே மாதிரி கொஞ்சமாக போட்டு எடுத்துட்டு காட்டுறேன். இதோ பாருங்கள், 10 நிமிஷம் ஊறி இருக்குன்னா இதில் சர்க்கரை பாகில் சர்க்கரை நமக்கு நல்லா அந்த பிசு பிசு தன்மை வந்தால் போதும். நல்லா ஊறி இருக்கு. இன்னொரு 10 நிமிஷம் ஊறிச்சு நம்ம எடுத்து சாப்பிட்டோம்னா நமக்கு உள்ளே மேலே கரகரன்னு இருக்கும், உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். இது கையில் எடுத்துடும்போது இப்படி இதுதான் விழுந்துருது. இப்போ பாருங்க, நல்லா ஜூஸியாக இருக்குது. இது பார்த்தீங்களா, அது மேலே இதாக இருக்குது. இப்படி எடுத்து அப்படி ஜூஸியாக இதாக பாருங்க. இதுதான் தேன் மிட்டாய். பாருங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க,
நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். புதுசாக பார்க்குறோம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் டக்குன்னு உடனே கிடைக்கும்.